அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நபியோட தந்தையே சிலையை வடிவமைச்சு விற்றாருன்ட்டு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சிலையை வடிவமைத்து அதை விற்று அந்த சிலைகளையே வழிபட்டும் வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிலேயே ஷிர்க் இருந்தது. அவருடைய சுற்றுச்சூழல் பூரா குஃபர் இருந்தது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானை விட்டு கொடுக்கவில்லை. இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களாப்பா அப்படின்ட்டு அப்பாவை பார்த்து கோபமும் படவில்லை. அவரே அவமதிப்பு செய்யும் மாதிரி பேசவும் இல்லை. மென்மையாக, அப்பா இந்த சிலையால் பேச முடியாதுப்பா, இந்த சிலையால் பார்க்கவும் முடியறதில்ல, இந்த சிலையால் நமக்கு எந்த உதவியும் செய்யவும் முடியாது, அப்படி இருக்கும் இந்த சிலைகளை போய் ஏப்பா நீங்கள் வணங்குறீங்க அப்படின்ட்டு மென்மையாக தான் சொன்னார். இதுதான் தாவாவுக்கு அழகு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? யாராவது ஹிஜாப் போடாமல் வந்தால் 4 பேருக்கு முன்னாலேயே அவர்களை பரிகாசம் செய்வது போல், அவமதிப்பது போல், ஏன் இப்படி போடாமல் வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. தர்காவுக்கு சென்றால் தர்காவுக்கெல்லாம் போகக்கூடாது, இப்படிலாம் போவீங்களா நீங்கள் அப்படின்ட்டு அவர்களை எல்லார் முன்னாடியும் அவர்களுக்கு அவமதிப்பு செய்வது போல் பேசுவது. இப்படி கிடையாது. தாவாங்கிறது நாம் மென்மையாக உண்மையை அழகாக கூற வேண்டும். நபியை பார்த்து குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சகிப்புத்தன்மையுடையவர்கள், மென்மையானவர்கள். யோசிச்சு பாருங்கள், நாம் உண்மையை மென்மையாக கூறுகிறோமா என்று. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு தாலா முஸ்லிமா என்கின்றான். முஸ்லிம் இஸ்லாமுடைய பண்புகளை நிறைந்தவர். நாம் முஸ்லிம்களுக்கு பிறந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்ததால் முஸ்லீம் ஆக முடியாது. என்னுடைய பெயர் ஃபாத்திமாவும் உங்களுடைய பெயர் அப்துல்லா என்பதால் நாம் முஸ்லீம் ஆக முடியாது. நாம் இஸ்லாமுடைய பண்புகள் அனைத்தையும் நாம் கடைப்பிடித்தால்தான் நாம் முஸ்லீமாக இருக்க முடியும். இத்தனை பண்புகளை நிறைந்த இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் அவசியம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.